திடீர்னு எனக்கு குல்ஃபி கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, சரி ஓகே கடைக்கு போயிட்டு குல்ஃபி வாங்கி சாப்பிட்லான்னு இருந்தேன். கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு குல்ஃபி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 2 குல்ஃபி இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்று மலாய் குல்ஃபி, இன்னொரு ரப்டி குல்ஃபி. சரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மலாய் ரப்டி ரெண்டுமே ஏடு தானே, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரி ரெண்டுமே கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மலாய் வந்து நம்ம பால் வந்து காய்ச்சணும்ல, மேலே அந்த க்ரீம் அந்த ஏடு வருதுல்ல, அதுதான் வந்து மலாய். ஸோ ரப்டி அப்படின்னு பார்க்குறச்ச இந்த ஏடையே நம்ம பாலில் போட்டு நல்லா சுண்ட சுண்ட காசி, லைக் இந்த பால் கோவா டெக்ஸ்சர், அப்புறம் இந்த பாசந்தி, அதுதான் கரெக்ட், பாசந்தி இதெல்லாம் தான் வந்து ரப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலாய் குல்ஃபி நீங்களே பார்த்தீங்கன்னா கலரே லைட்டராக அப்படி இருந்துச்சு. பட் இந்த ரப்டி குல்ஃபி நம்ம திறக்கும் போதே பார்க்கும்போது டார்க்கராக இருந்துச்சு. இந்த பால்கோவாலாம் நம்ம டார்க்கர் பால்கோவா இருக்கும்ல, இந்த ஆவின் பால்கோவாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கு மில்கி மிஸ்ட்டில் 2 குல்ஃபியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மலாய் குல்ஃபி அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எலைச்சி ஃப்ளேவரில் லைட்டாக ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இது வந்து நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சின பாலில் ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பாசந்தி பால்கோவாலாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கலரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ லைட்டராக இருக்குது, கொஞ்சம் டார்க்கராக இருக்குது பாருங்களேன். எனக்கு பர்சனலி மில்கி மிஸ்ட்டில் 2 குல்ஃபியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த மலாய் குல்ஃபியை விட ரப்டி குல்ஃபி தான் ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஓகே கைஸ், நீங்கள் இந்த 2 குல்ஃபி பார்க்குறச்ச எந்த குல்ஃபி வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு குல்ஃபினாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டின் கொடுங்க.